எப்படி கொண்டு வருவது, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்ற அந்த தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது? எல்லாத்துக்குமே ஒன்று ஆசையா ரெண்டு இருக்கு. ரெண்டு பேர் 3 பேர் இருக்கான். எல்லாருக்குமே நம்ம இன்னும் மாறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ போல ஆயிட்டோமோ அப்போ நம்ம சொல்லலாம் இதுக்கப்புறம் மாறுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அது இந்த ஜென்மத்தில் நடக்குமான்றது கடவுள் தான் நமக்கு வழிகாட்டணும். வாழ்க்கையை நாம் தினமும் மாற வேண்டும். எதை நோக்கி மாற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் ஒவ்வொரு நாளும் உருமாற வேண்டும். இதுதான் ரோமர் 8:29 ஆண்டவர் சொல்றார். தன்னுடைய மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு நாம் இருக்க வேண்டும் என்று நம்மை முன்பே முன் குறிப்பித்து வைத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை. ரோமர் 8:29. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராக இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். இப்போ பிதாவுடைய திட்டம் என்னது? நம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மளாம் முன்பு தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுளால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அப்போ பிதாவுடைய ஒரு முக்கியமான நோக்கம் நம்மளை முதலே தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சாயலில், தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம சிந்தனை என்ன? நம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது எப்படி? குறிப்பாக நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது எப்படி? பல நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள், நமக்கு பிடிக்காத காரியங்களை நம்மளே செய்கிறோம். புனித பவுல் சொன்னது போல, எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன், எதையே செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடிவதில்லை. அந்தோ பரிதாபமான மனிதன் நான் சொல்லி சொல்றார். நம்ம சில நேரத்தில் அப்படி இருக்கிறோமா? நாங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம். நான் சில நேரத்தில் அப்படி நிறைய நேரத்தில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சில நேரத்தில் நம்ம அதை செய்கிறோம். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் நம்ம கோபப்படுறோம் இல்லையா? சுறுசுறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். கரெக்டாக காலையில் ஒரு 5 மணிக்கோ 4 மணிக்கோ அலாரம் வச்சு எந்திரிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது? அப்போ தான் கூட கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கலான்னு சொல்லுது. ஸோ சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நம்மால் பல நேரங்களில் செய்ய முடிவதில்லை. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சில நேரத்தில் அதை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை ட்ரை பண்ணி நிறைய நேரத்தில் தோற்று போயிருக்கிறோம். நான் தோற்று போயிருக்கிறேன். கடவுள் கிருபையில் ஒரு சில இதில் வெளியில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நான் முயற்சி பண்ணி நிறைய இடத்துல வர முடியல பிரதர் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. மற்றெல்லாம் புனிதராக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வெரி குட். புனிதர்களே, உங்களை வருக வருக என்று இந்த ஜெபத்துக்கு வரவேற்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு யார் யாரெல்லாம் கை தூக்கல நீங்கள் தான் எங்களுக்கு மெசேஜ் கொடுத்து எங்களுக்கு டீச் பண்ணி வழி நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. பல நேரங்களில் நம்ம நினைச்சதை செய்ய முடியாமல் போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம் செயலில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறோம். இப்போ நான் இந்த தியானத்துக்கு போயிருக்கும்போது நிறைய சகோதர சகோதரியோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு ஒரு சகோதரி வந்து, பிரதர் 30 வருஷமாக நான் கோவப்படக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறான்னா கோவப்படாமல் இருக்க முடியல. என்னதான் அடக்கி வச்சாலும் திடீர்னு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது பிரதர். கரெக்டா? எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க? 30 வருடம் ட்ரை பண்ணி முடியல. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய முயற்சியினால், நம்முடைய வல்லமையினால், நம்முடைய சக்தியினால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது. அது கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். சில காரியங்கள் வெளியில் தெரியும், சில காரியங்கள் வெளியில் தெரியாது. சிலது பெருமையாக இருக்கலாம் இல்லையா? ஒருத்தர் பொறாமைப்பட்டால் நம்மளுக்கு தெரியுமா? சிலர் நம்ம ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சேலரி என்ன பிரதர்ன்னு கேட்பாங்க. நம்ம சேலரி சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? உள்ள, ஓ இவ்வளோ சேலரி வாங்குறானா, நம்மளுக்கு வெளியில் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு இது எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது. இல்லை, சிலருக்கு அவங்க இப்போ அவங்கள அறியாமலே அந்த பொறாமை வருது. எப்படி பிரதர் கட்டுப்படுத்துறது இல்லையா? நிறைய பேர் அப்படியே ஒரு சில பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஒரு சில குடிப்பழக்கமாக இருக்கலாம், அல்லது குறை சொல்கிற பழக்கமாக இருக்கலாம், மற்றவர்களை குறை கூறுவது. நிறைய பேர்ட்டு இருக்கு அந்த பழக்கம். அது ரொம்ப ரொம்ப
காமனான ஒரு பழக்கம், மற்றவர்களை குறை சொல்வது. இதெல்லாம் வெளியில் வர்றது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ நம்ம கோபம் வரக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துறதுனால அந்த கோபத்திலேருந்து வெளிவர முடியாது. நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாது. இப்போது நிறைய பேர் கேட்குறது, அப்போ நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணால் இது நமக்கு இந்த கோபத்திலேருந்து விடுதலை கொடுப்பாரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் கடவுளுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது. இந்த உலகம் இயங்குவதும் கடவுளுடைய வார்த்தையால். இப்போ உதாரணமாக, ஓகே, சூரியன் காலையில் உதிக்குது, ஈவினிங் மேற்கில் அஸ்தமம் ஆகுது. டெய்லி கடவுள் காலையில் எழுந்திரிச்சு, ஓகே சூரியன் கிழக்கே ஊதி மேலே போய் மேற்கு போய் மறையன்னு சொல்கிறாரா? தினமும் கட்டளை கொடுக்குறாரா? இல்லை. ஒரு நாள் சொன்ன வார்த்தையோடு முடிஞ்சு போச்சு. அது தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த உலகம் முழுவதும் இயங்குவதும், இந்த உலகத்தை சுற்றி நாம் கண் காணாத உலகம் இயங்குவதும், ரெண்டு உலகம் உண்டு. ஒன்று நாம் காண்கின்ற உலகம், இன்னொன்று காணாத உலகம். எபிரேயர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்கும்போது, எபிரேயர் 11வது இறைவார்த்தை, ஹீப்ரூ சாப்டர் 11 verse 3. எபிரேயர் 11:3. உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுபவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். அப்போ காணப்படாத இந்த உலகத்திலிருந்து காணப்படுகிற இந்த பூமி உண்டாகப்பட்டது. மறுபடியும் படிக்கிறேன், எபிரேயர் 11:3. உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருளும் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? காணப்படாத ஒரு உலகம் இருக்குது, அதான் ஆவிக்குரிய உலகம்னு சொல்கிறோம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆவிக்குரிய உலகத்தில் முதல்ல உண்டாகி அதுக்கப்புறம் நம்ம காண்கின்ற இந்த உலகத்துக்கு வருகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை முதல்ல எங்கே உருவாகுது? எங்கே உருவாகுது? குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, ஓகேயா? நம்ம பார்க்குறது கணவன் மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார், மனைவி கணவனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனை முதல்ல எங்கே உருவாகுது? காணப்படாத உலகத்தில். காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தில் முதல்ல உருவாகுது. இப்போது பிரச்சனையுடைய ரூட்டு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. நம்ம சொல்யூஷன் எங்கே தேடுறோம்? காண்கின்ற உலகத்தில் தேடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கோம். நான் நிறைய பேர் புதுசாக வந்ததுன்னா நான் முதல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே படித்தவங்களுக்கும் சில நேரத்தில் நம்ம மறந்து போயிருப்போம். ஆனால் இது நம்ம சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வரும். நம் வாழ்க்கையில் இன்று காண்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கே ஆரம்பிக்குது? ஆவிக்குரிய உலகத்தில், காணப்படாத உலகத்தில் ஆரம்பிக்குது. நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அல்லது நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு சில பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல, இதுக்கெல்லாம் ரூட் எங்கே இருக்குது? காரணம் எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா நம்ம முயற்சியில் தோல்வி அடைவோம். நம்ம ப்ராப்ளத்துடைய ரூட் எங்கே? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. அப்போ சொல்யூஷன் எங்கே இருக்குது? அதுவும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் மனித முயற்சிப்படி என்ன தான் ட்ரை பண்ணாலும் நாம் நிச்சயமாக தோல்வி அடைவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நம்ம ட்ரை பண்ணி கடைசியில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம காணப்படாத உலகத்தில் உள்ளதை நம்ம அங்கே என்ன பிரச்சனைன்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைவர்ஸ் கேஸ் இல்லையா? சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு டைவர்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு குயிக்காக வந்துடுறாங்க. ஆனால் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது இந்த உலகம் இயங்குவது, காணப்படாத உலகம் இந்த காண்கின்ற இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது இதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது இல்லையா? அந்த காணப்படாத உலகம் எப்படி இயங்குகிறது, இந்த உலகம் எப்படி இயங்குகிறது அப்படின்றதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒளியின் ஆட்சி. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை, இருளில் ஆட்சியிலிருந்து தன்னுடைய மகனின் ஒளியின் ஆட்சிக்கு கடவுள் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு, கொலோசியர் 1வது அதிகாரம்
13வது இறை வார்த்தை. அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து, யாரு? கடவுள் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அப்போ இருளின் அதிகாரத்தில் நம்ம முதல்ல இருக்கிறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமோ நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் ஆட்சி, கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வரும். அதுதான் ஒளியின் ஆட்சி. இப்போ இந்த ஒளியின் ஆட்சியில் வரும்போது அந்த ஒளியின் ஆட்சியின் விதிமுறைக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். இது மிக மிக அவசியம். நீங்கள் 1 பேதுரு 2:9 கூட பார்த்தீங்கன்னா இதே வார்த்தையை இன்னொரு வகையில் சொல்லியிருப்பாங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவர்களின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இப்போ முதல்ல நம்ம இருளில் இருந்தோம், இப்பொழுது வியத்தகு ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? 2 அரசாங்கத்தை சொல்றாரு ஆண்டவர், 2 கவர்மெண்ட். இது நம்மளுக்கு கரெக்டாக புரியணும். அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனையை கரெக்டாக மேற்கொள்ள முடியும். 2 வகையான அரசாங்கம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. ஒன்று இருளின் ஆட்சி, இன்னொன்று ஒளியின் ஆட்சி. இருளின் அரசாங்கம், ஒளியின் அரசாங்கம். பாவத்தின் ஆட்சி, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி, ஒளியின் ஆட்சி, பரிசுத்தத்தின் ஆட்சி. இப்போ நம்ம எந்த ஆட்சிக்குள்ள இருக்கிறோம்? அதே தெரியலையா? டவுட்டா இருக்கு பிரதர். ஒளியின் ஆட்சி. பைபிளை படிக்கும் ஒளியின் ஆட்சியில் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க வாழ்க்கையை பார்த்தா இருளின் ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா? நான் சொல்றது சில கரெக்டா தப்பா? சமயம் ஒளி ஆட்சி, சில சமயம் கரெக்டா சொன்னாங்க சிஸ்டர். சில நேரத்தில் ஒரு காலம் வந்து ஒளியின் ஆட்சியில் வச்சிருக்கோம், ஒரு நேரத்தில் இருளின் ஆட்சியில் கால் வச்சுட்டு போகிறோம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் கடவுள் பிள்ளையா இருக்கிறோம், கொஞ்ச நேரம் வேற மாதிரி இருக்கிறோம். குட். பெரிய பெரிய புனிதர்கள் கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இருக்கிற முயற்சி சரியான பாதையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய முயற்சி தவறான பாதையில் போயிருந்தால் ஒரு காலத்திலே நம்மளால வெளியில் வர முடியாது. நாம் செய்கிற முயற்சி சரியான முறையில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நாள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அப்போ அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு போகிறோம், ஜெபமாலை பண்ணுறோம், நாங்கள் பாவசேந்தனம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், தியானத்துக்கு போகிறோம். இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் ட்ரை பண்ணி பார்த்தேன். டெய்லி 3-4 ஜெபமாலை குறைஞ்சது சொல்லுவேன். அதுக்காக ஜெபமாலை பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஜெபமாலை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜெபமாலையில் என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபமாலை பண்ணுறது நல்லது, பாவசேந்தனம் போகிறது நல்லது, திருப்பலிக்கு போவது நல்லது, தியானத்துக்கு போகிறது நல்லது. இது மாத்திரம் ஒரு மனிதனை முழுவதுமாக பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருமானா? கொண்டு வராது. டெம்பரரியாக கொண்டு வருமானா வரும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் 2 மெத்தட் சொல்கிறேன். ஒளியின் ஆட்சியிலே கடவுள் 2 வகையில் செயல்பட முடியும். நம்ம இப்போ இருளின் ஆட்சியை விட்டுடலாம். ஒளியின் ஆட்சியில் கடவுள் 2 வகையாக செயல்பட முடியும். ஒன்று, இந்த ஒளியின் ஆட்சியுடைய சட்ட திட்டங்களை நாம் சரியாக ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இதான் ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு விதிமுறைகள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள விதிமுறைகளை நாம் சரியாக கடைபிடிக்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகத்திலேயே நாம் ஒரு வெற்றி மிக்க சக்சஸ்ஃபுல் லைஃப்பை வாழ முடியும். அதுதான் நமக்கு மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில் ஜீசஸ் சொல்றார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. முதல் பரலோக ராஜ்யத்தையும், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இங்க வந்து அனைத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை தேடுங்கன்னு சொல்லலை. அனைத்துக்கு மேல நம்ம கடவுளை தேடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இருதயத்தோடு என்னை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் இந்த இடத்துல எதுக்கு இப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம படித்து பார்த்தீங்கன்னா அதில் எதை படி போட்டிருக்கு? எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள்.
அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் என்ன இருக்குதோ அதை நாம் வெற்றி கொள்வதற்கு முதல்ல என்ன எதை தேடணும்? கடவுளுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த ஒளியின் ஆட்சியுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து அதை பின்பற்றும் போது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நிறைய கிறிஸ்தவர்கள் யோபு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல ஒரு பெருமையை நம்ம பட்டுக்கிறோம். நான் சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமா சுமக்கிறீங்க? 25 வருஷமா சுமந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப யாரு சிலுவை? வீட்டுக்காரர் சிலுவை. பைபிள் அப்படியா சொல்லுது? கணவன் சிலுவையா? மரிய செல்வம், மனைவி சிலுவையா? என்ன பிரதர் இக்கட்டான கோயிலெல்லாம் கேட்குறீங்க? ஒய்ஃப் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்றீங்க. ஓகே, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஆசீர்வாதம், சிலுவை கிடையாது. ஏன் நிறைய பேர் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் என்னது? ஆசீர்வாதம். 2 பேர் போனா ஒருத்தர் பிரச்சனையில விழுந்தா அவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனாலதான் கடவுள் என்ன பண்றாரு? கணவன் மனைவியா இணைக்கிறார். சீடர்கள் அனுப்பும்போது 2 பேரும் அனுப்புறாரா? பாருங்க, எதுக்காக 2 பேரும் அனுப்புறாரு? ஒருவன் பாவத்தில் விழுந்தாலும் இன்னொருத்தன் அவனை தூக்கி விடணும். ஒருத்தன் சோர்ந்து போனாலும் இன்னொருத்தவனை தூக்கி விடணும். அதுக்காக தான் 2 பேரை அனுப்புறார். அதனால தான் கடவுள் கணவன் மனைவியை உருவாக்குவது. கணவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனைவி உதவி செய்ய வேண்டும். மனைவியுடைய வேலை என்ன? ஒன்று, மனைவி தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சித்தத்தை செய்யணும். அடுத்தது கணவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு மனைவி துணை செய்ய வேண்டும். அதே போல கணவனுடைய வேலை என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்திட்டு மனைவி வாழ்க்கையில கடவுள் திட்டம் செயல்படுவதற்கு கணவன் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஒரு கணவன் மனைவியை கடவுள் ஒன்று சேர்த்ததற்கு முக்கியமான காரணம் இதுதான். ஆனா இதுக்கு பதிலாக நிறைய ஃபேமிலி என்ன ஆகுது? பிரச்சனையே பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை கிடையாது, அது பிளஸிங். நான் அப்புறம் சொல்றேன் எப்படி பிளஸிங்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை நம்ம நினைச்சிட்டு விசுவாசம்னா பிரச்சனையா தான் மாறும். உங்க எதை நம்புறியோ அதுபடி நம்பிக்கையின்படி நடக்கட்டும் என்று சொல்வார் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல வர வேண்டியது கணவன் பிளஸிங், மனைவி பிளஸிங். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒளியின் ஆட்சியில 2 வகையில் கடவுள் உங்களுடைய ஜெபத்துக்கு ஆன்சர் பண்ணுவார். ஒன்று, நம்பிக்கையினால அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதன் மூலம் கேட்கும் பொழுது நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் கேட்பது கடவுளின் திட்டத்திற்கு உகந்ததாக இருந்து நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டால் 100% கிடைப்பது உறுதி. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் கேட்பது நம்பிக்கையோடு கடவுளின் திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்க. யோவான் அப்படிதான் சொல்றாரு, நாம் கேட்பது கடவுளின் திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நமக்கு தெரியும். நமக்கு தெரியுன்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் நிறைய நேரத்தில் அப்படி பெற்றிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம கேட்கிற காரியம் கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததா இருக்குதான்னு பார்க்கணும். நான் ஒரு முறை துபாயில் இருக்கும்போது அங்குள்ள ஒரு ஃபாதர், அந்த ஃபாதர்கிட்ட ஒரு அம்மா வந்து ஜெபிக்க சொல்லி வந்திருந்தாங்க. அவர் செர்மன்ல சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அந்த ஃபாதர் வந்து என்னன்னா, கல்யாணம் ஆகலை ஃபாதர், எனக்கு என்னுடைய மேரேஜுக்கெலாம் நிறைய தடை இருக்குது, அந்த மேரேஜ் சீக்கிரம் நடக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ ஃபாதரும் தலையில் கை வச்சு ஜெபிக்க போகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னால, என்னம்மா உண்மையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பிரச்சனையா அவருடைய ஒய்ஃபு தான், நான் காதலிக்கிறவுடைய ஒய்ஃபு தான் பிரச்சனை. இப்போ இதுக்கு ஜெபிக்க முடியுமா? இந்த அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் பிரச்சனை? அந்த கல்யாணம் பண்ண போகிறவுடைய ஒய்ஃபு தான் பிரச்சனையா? ஃபாதருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, நல்ல வேலை ஜெபிக்கிறதுக்கு முன்னால கேட்டோம் இல்லையா? இப்போ இது கடவுளுக்கு திட்டத்துக்கு உகந்ததா இருந்ததா? இல்லை. இப்போ நம்ம ஜெபிப்பது கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இறை வார்த்தைக்கு முரண்பாடானது உன்னை கேட்டால் அது கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்தது அல்ல. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுடைய திட்டத்துக்கு. சிலர் வந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. நல்ல விஷயம். நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ண போறேன்? நான் பெரிய ஊழியக்காரனா ஆகணும், உள்ளத்துல பெருமைப்படணும், பெருமையாகணும்னு கேட்டாங்கன்னா அது கடவுளுடைய திட்டத்துக்கு முரண்பாடானது. ஆவியின் கொடைகளை கேட்பது நம்ம பெரிய ஆளாகிறது கிடையாது.
திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக, இல்லையா? அப்போ நம்ம உள்ளத்தில் பரிசுத்தாவின் கொடையை கேட்கும்போது, இந்த கொடை இருந்தால் நம்ம திருச்சபையை கட்டி எழுப்பலாம், நிறைய மக்களுக்கு உதவி செய்யலாம், அந்த எண்ணத்தோடு நம்ம கேட்டோம்னா கடவுள் அபிஷேகத்தை கொடுப்பார். அது இல்லாமல் நான் பெரிய ஆளாகணும்னு நினச்சி கேட்டால் கடவுள் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நம்முடைய இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், கடவுளுடைய திட்டத்திற்கு அது உகந்ததா, அது பார்க்குறது அவசியம். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? உண்மையான நம்பிக்கையோடு, இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்பிக்கையில் ஜெபிக்கிறோமா? மறுபடியும் சொல்றேன், இறை வார்த்தையின் அடிப்படையிலான நம்பிக்கையில் ஜெபிக்கிறோமா? எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு பிரதர், நம்பிக்கை இருக்கு பிரதர், ஆனால் திடீர்னு கொஞ்சம் பயம் வருதுன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது, இல்லையா? ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது கடைசியில் நிறைவேறாமல் போகிற மாதிரி தெரியும் போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்பது இறை வார்த்தையின் அடிப்படையிலான நம்பிக்கை. அது என்ன நடந்தாலும் நம்ம தளராத ஒரே கான்ஸ்டன்ட் ஃபெய்த். அந்த நம்பிக்கையில் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்போ இது இந்த இறை வார்த்தையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக 100% கிடைக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. சில நேரம் காலதாமதம் ஆகுது, அது ஏன்றது நம்ம பின்னால் பார்க்கலாம். இன்னொரு வகையிலையும் ஜெபம் கேட்கப்படும். இப்போ நம்ம வேளாங்கண்ணி கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க நிறைய பேர், அவங்க வச்சிருக்கிறதுக்கு பேர் உண்மையான இறை வார்த்தையின் அடிப்படையிலான ஃபெய்த் கிடையாது, புரியுதுங்களா? சிந்தனையில் உள்ள ஃபெய்த், ஒரு அது எந்த ஃபெய்த் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஃபெய்த். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பேர் இரக்கத்தினால ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். எத்தனையோ எத்தனையோ மக்கள் போகிறாங்க, ஒரு சிலர் குணமாகறாங்க, ஒரு சிலருடைய பிரச்சனைகள் சரியாகுது. ஆனால் 100% நம்ம அடித்து சொல்ல, இப்படி போனால் நடக்கும்னு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இறை வார்த்தையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது 100க்கு 100% நடக்கும், நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்? அது கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் பொய்க்காது. அப்போது இன்னொன்று, கடவுளுடைய இரக்கத்தினால், கடவுளுடைய பேர் இரக்கத்தினால் அவர் என்ன பண்ணுறார், இந்த மொத்த சிஸ்டத்தையும் அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கார். அவருடைய இரக்கத்தினால் மக்களுக்கு குணமளிப்பது, அவருடைய தேவைகளை சந்திப்பது. நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அந்த இரக்கத்தை மாத்திரம் நம்பி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என் வார்த்தையை நம்பி அதை கடைபிடித்து அதிகாரத்தோடு உரிமையோடு என்கிட்ட வாங்கிக்கொன்றார். அதிகாரத்துன்னு சொல்கிறார், உரிமையோடு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள செய்கிறார். அவர் நமக்காக சம்பாதித்து வைத்த அந்த சொத்திலிருந்து என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன், நீ நம்பிக்கையோடு உரிமையோடு அனைத்தையும் பெற்றுக்கொள். அப்போ ஒளியின் ஆட்சியில் 2 வகையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, நம்பிக்கையோடு அவருடைய அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது 100% சக்ஸஸ் கேரண்டீட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 100% சக்ஸஸ் கேரண்டியில் கொஞ்சம் வேலை செய்யணும். கொஞ்சம் நம்முடைய வேலை நிறையா இருக்குது. நம்ம அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு என் மேலே இறக்கமாயிடுங்க, என்கிட்ட கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வந்துட்டுருக்குறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருத்தலத்துக்கு போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நமக்கு என்னமாவது உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போய் ஏறி இறங்குறது உண்மையான நம்பிக்கை கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் எங்கேயாவது கோயில் கோயிலாக போனால் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர்? நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்கிறது மனசு வர மாட்டேருக்கு, ஏன்னா நிறைய பேர் போகிறீங்கன்னு தெரியுது. கோயில் கோயிலாக போனால் நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கொடுக்குறேன்னு எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? கோயிலுக்கு போகிறது நல்லது, கில்பர்ட் பிரதர் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. கோயில் கோயிலாக போயிட்டு வேண்டுதல் வச்சா நடக்கும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரு ஆண்டவர்? ஆனால் நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இறை வார்த்தை என்ன சொல்லுது, நம்பினால் ஆண்டவருடைய மகிமையை நீ பார்க்க முடியும். கோயில் கோயிலாக போகிறதுனால மாட்சிமையை பார்க்க போகிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு ஒரு ஒரு நற்கருணை இல்லை அது உடலாகவும் ரத்தமாக மாறிச்சுன்னா போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? ஒருத்தர், 2 பேர், 3 பேர், ஓகே குட். ஏன், எதனால் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது? நம்பிக்கை இல்லையா? நிறைய நேரத்தில் கடவுள் அந்த அற்புதத்தை செய்கிறது நம்பிக்கை இல்லாதவங்களுக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கடவுள் இந்த நற்கருணையை இரத்தமாகவும் உடலாகவும் மாற்றுவது நம்பிக்கை இல்லாத மக்கள் நம்பணும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது.
உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்ததுன்னா தினமும் கடவுள் நமக்குள்ள எப்படி வராரு? உயிரோடும் உடலோடும் தான் வரார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நிறைய பேருக்கு நான் சொல்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் ஹalleluyaவோட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பிரதரு ரொம்ப கத்தோலிக்க திருச்சபைக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கு. நான் திருச்சபைக்கெல்லாம் அகைன்ஸ்டா பேசல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய நம்பிக்கை இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். ஓகேங்களா? கோயில் கோயிலா போய் வேண்டுதல் வைக்கிறது தேவையில்லை. கோயிலுக்கு போங்க, நல்ல விஷயம். ஒவ்வொரு புண்ணிய தலங்கத்திற்கு நீங்க அங்க போகணும்னு ஆசைப்பட்டு போங்க, நல்லது விஷயம். அங்கெல்லாம் போனா நம்மளுக்கு நடக்கும்னு போனீங்கன்னா அதுக்கு நடக்கும்ன்றது கேரண்டி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அங்க நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுடைய பேர் இரக்கத்தினால் கடவுள் சில அற்புதங்களை அங்க செய்கிறார். ஆனா நீங்க நம்பினீங்கன்னா 100% உங்களுக்கு நீங்கள் வேண்டுவது கடவுளுடைய சித்தத்துக்கு உகந்ததா இருந்தா கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏன்னா நிறைய மக்கள், ஒரு சில மக்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நிறைய மக்கள் சோர்ந்து போறாங்க. அப்புறம் என்ன ஆகுது? ஒரு ஸ்டேஜ் வரும்போது எனக்கு மாதா விட்டுட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன். 30-50 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டேன். அது வரைக்கும் அப்போ ரட்சிப்புனா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கிறான். பிரச்சனை இதுதான். நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் போகும்போது நமக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறோமா, ஆவிக்குள்ள வாழ்க்கையில் இருக்கிறோமா இல்லைன்னு நமக்கு தெரியும். அதில் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் கடவுளை அணுகுவோம். ஓகே. அப்போ நம்முடைய பிரச்சனை எங்க இருக்குது? காணாத உலகத்துல இருக்குது. நம்முடைய பிரச்சனை ரூட் எங்க இருக்கு? காணாத உலகத்துல இருக்கு. சொல்யூஷன் எங்க இருக்குது? காணாத உலகத்துல இருக்குது. இப்போ பரலோக ராஜ்யம் ஒரு சில ப்ராசஸ் நம்ம பண்ணி ஆகணும். அதனால தான் கடவுள் மிக அருமையாக ஒரு உண்மையை கொடுத்துருக்காரு. விதைப்பு ஒரு உண்மை. கடவுள் மனிதனை படைச்சு வேலை என்ன வேலை கொடுக்குறாரு? ஆடு மாடு மேய்க்க சொன்னாரா? இல்லை பில்டிங் கட்ட சொன்னாரா? இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னாரா? ஃபர்ஸ்ட் வேலை என்ன கொடுத்தார்? கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வேலை என்னது? மண்ணுலகை நிரப்பி உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். ஓகே, அது கமாண்ட். ஆனா பிதாவே ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை அது? பெயர் கொடுக்கிற வேலை. அது ஓகே, அது ஒரு வேலை. ஆனா தொழில் ஓகே, என்ன தொழிலை செய்ய சொல்றேன்? பண்படுத்த சொன்னார். தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொல்றாரு. ஓகே, அப்போ விவசாயம் தான் முதல்ல கடவுள் மனிதனுக்கு செய்ய சொன்ன வேலை. ஏன்னா பரலோக ராஜ்யம் இந்த விவசாயம் பண்றதுல தான் அடங்கி இருக்குது. பரலோக ராஜ்யத்துடைய மொத்த சட்ட திட்டங்களும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் செய்யும் முறையில தான் கற்றுக்க முடியும். ஏன்னா பைபிள் வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள்லாம் என்னவா இருக்குது? விதைகள் இல்லையா? ஒன்றொன்றும் இறை வார்த்தை ஒவ்வொன்றும் விதைகள். அப்போ எப்படி ஒரு விவசாயி ஒரு நிலத்துல அந்த விதையை போடுறதுக்கு முன்னால என்ன பண்றாரு? அந்த நிலத்தை உழுறாரு, தண்ணி ஊத்துறாரு, அதுல தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்றாரு. இப்போ நம்ம பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்றோம்? முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம், ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோம். இப்போ நம்முடைய பாவத்தை ஒரு முறை அறிக்கை பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்குறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது? நம்முடைய இருதயத்தில் நன்றி சொல்லும்போது நம்ம கடினமான இருதயம் லேசாக மாறுது இல்லையா? ரோமர் 1வது அதிகாரம் 26 அப்படிதான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பாருங்க. இப்போ நன்றி சொல்லும் பொழுது, கடவுளை புகழும் பொழுது நம்முடைய இருதயம் கல்லான இதயம் சதையுள்ள இருதயமாக மாற்றப்படுகிறது. நம்முடைய சிந்தனையில் இருக்கிற இருள் அகன்று போது ஒளி வருது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும்போது நமக்கு இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் நீக்கப்படுகிறது. பரிசுத்தோட அபிஷேகம் கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் கடவுளுடைய அன்பு மீண்டுமாக ஊற்றப்படுகிறது. இதுக்கப்புறம் இப்போ நான் ஒருத்தர் இறை வார்த்தையை பேசும்பொழுது என்ன பண்றாரு? இறை வார்த்தை என்ற விதையை உங்களுடைய இருதயத்தில் விதைக்க செய்கிறார். இது அப்படியே நம்ம விவசாயியுடைய வாழ்க்கையில நடக்கிறதும் இறை பரலோக ராஜ்யத்துடைய சட்டத்திட்டங்களும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் ஆதாமுக்கு முதல்ல ஆண்டவர் என்ன வேலையை கொடுக்குறார்? விவசாயம் பண்ண சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, ஒரு விதையை விதைச்ச உடனே தன்னால முளைச்சு வந்துருதா? ஆக்சுவலாக தன்னால முளைச்சு வரும், இருந்தாலும் பாதுகாப்பது அவசியம் இல்லையா? இல்லை ஒரு ஓமையில பார்த்தீங்கன்னா 4 வகையான நிலங்களை சொல்றார். இன்னொரு ஓமையில பார்க்கும்போது அந்த ஒருத்தர் நிலத்துல போய் விதையை விதைக்கிறார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யாம அந்த நிலத்துல செடி வளர்ந்து அறுவடைக்கு ரெடியா இருக்குன்னு இருக்கு. இந்த ஒன்றும் செய்யாமல் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. சரி,
நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம நம்முடைய இருதயத்தில் அதற்கு ஏற்ற ஒரு விதையை விதைக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ இந்த விதையை விதைச்சிட்டு பேசாமல் இருக்கிறோம், ஒன்றுமே செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அந்த விதையை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், ஒரு பண பிரச்சனைலேருந்து வெளியே வரணும். நீங்கள் வாக்குத்தத்தம் அறிக்கை பண்ணுறீங்க. என்ன அறிக்கை பண்ணுறீங்க? நானும் பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த விதை முளைக்காது இல்லையா? நம்மளே அந்த விதையை எடுத்து வெளியில் போட்டுற மாதிரி. அதனால தான் அந்த ஊமையில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? விதையை விதைச்சிட்டு அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா ஸ்லீப்னு இருக்குது, தூங்குனாருன்னு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கவலைப்படாமல் ஓய்வு எடுக்கணும். அப்போ நம்ம நம்பிக்கையினால் நாம் விதையை விதைச்சிட்டு என்ன பண்ணணும்? அந்த விதைச்ச அப்புறம் கவலைப்படக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த விதை ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம விதைக்கிற விதைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா அது பலன் கொடாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? ஒரீஸ். நீங்கள் இறை வார்த்தை தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது கவலை இருக்கக்கூடாது. கவலையோடு இல்லை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, கவலையாக இருக்கிறதுனால, கஷ்டமாக இருக்கிறதுனால தான் ஆண்டுகிட்ட நாங்கள் அழுகிறோன்றாங்க நிறைய பேர். ஆனால் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கவலையோடு நீங்கள் அழுதிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்களா? மக்கள் எப்படி போய் ஜெபிக்கிறாங்க? ஆண்டரே என் கஷ்டத்தை போக்குங்க ஆண்டரேன்னு போய் கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்லுது? நீ கவலைப்படுறதுனால யாரும் ஒரு முளத்தை கூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜீசஸ் வாயிலேருந்து வந்த வார்த்தை. கவலைப்படுவதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ முதல் நம்ம என்ன செய்யணும்? கவலையை போக்கணும். இறை வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது அந்த கவலை போயிடும். எப்போ கவலை போதோ, எப்போ பயம் போதோ, எப்போ சந்தேகம் போதோ, அப்போதான் ஜெபம் கேட்கப்படும். அப்போ நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? டென்ஷனில். நேற்று ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும் போது ஒரு ஜெபக்குழுவில் போயிருந்தா அவங்களுடைய ஹார்ட் பெயின். சில நேரத்தில் சில பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் பயம் வருது மக்களுக்கு. அப்போ என்ன பண்ணால் நான் 2 முறை அந்த ஹார்ட் பெயினுக்காக ஜெபிச்சேன், அது சரியாகலை. 2 முறை ஜெபித்தோம், அந்த வலி சரியாகலை. அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர் வலி போகல. என்ன பண்ணிடலாம் அப்போ? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் சாத்தான் கொண்டு வரான். நீ பண்ணுற ஜெபம் ஒன்றும் சரியில்லை, நேற்று நைட் நீ ஒரு தப்பு பண்ணலையே, அதனால தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வருது? ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு டவுட் வருது? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பாவத்தை நமக்கு சாத்தான் ஞாபகப்படுத்தினா ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? நம்முடைய பரிசுத்தத்தினால அங்கே ஆண்டவர் செயல்பட போகிறது கிடையாது. அவருடைய இரக்கத்தினாலும் நம்ம வைக்கிற நம்பிக்கையினாலும் தான் கடவுள் செயல்பட போகிறார். இப்போ மறுபடியும் ப்ரேயர் பண்ணணும். ஒரு முறை ஜெபித்து 2 முறை ஜெபித்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா விட்டுறக்கூடாது. நார்மலாக நமக்கு ஒரு கலக்கம் வரும், பயம் வரும், சரி இது நடக்காத போக்குன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இறை வார்த்தை ஒரு காலமும் பொய்க்காது. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? உள்ள ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆவியானவரே சொல்லிக் கொடுங்க என்ன பண்ணுறது இந்த நேரத்தில். அப்போ ஹோலி ஸ்பிரிட் சொன்னார் அவங்களுக்கு பயம். நான் பயத்துக்கும் ஜெபிச்சேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஜெபிக்கும் போது அவங்களுடைய வாய்ஸில் இருந்த டென்ஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு இருந்த பயம், அவிவிசுவாசம் எல்லாம் போகணும்னு ஜெபிச்சுட்டு தான் நான் ப்ரேயர் பண்ண. ஆனால் ஹீலிங் ஆகலை. அப்போது அவங்கள ஒரு சில வார்த்தையை அறிக்கை செய்ய சொன்னேன். என்னென்னா, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் என்னுடைய கவலைகள் எல்லாம் விட்டு விடுகிறேன், ஏனெனில் நீர் என்மேல் அக்கறையாக இருக்கிறேன். ஒரு 3 முறை சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசில் இருந்த அந்த பயங்கள் எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன உடனே பயம் போயிடுச்சானா போகலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க சொல்லும் போதும் பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் எப்படின்னா வார்த்தையை வச்சு நம்ம வாதாட போகிறோம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அவருக்கு ஹீலிங் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் பயங்கரமாக பயப்படுறார். இப்போது நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க இந்த இடத்துல? ஒளியின் ஆட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஜீசஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அல்லது நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நிற்கிறோம். அங்கே நமக்கு எகென்ஸ்டாக நிற்கிறது யாரு? சாத்தான் நிற்கிறான். அவன் இந்த நோய் குணமாகாமல் விடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அவன் அதை செய்வான். நமக்கு பின்னால் யார் இருக்கிறது? கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க. நமக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறார். இவர் நமக்கு எப்படியாவது இந்த எதிரில் இருக்கிற மனுஷனை குணப்படுத்தணும்னு ஜீசஸ் விரும்புகிறார். கரெக்டா?
ஆனால் இது ஒரு லீகல் பேட்டில். இது ஒரு லீகல் பேட்டில். இப்போ எப்போ அவங்க வந்து என் கவலையெல்லாம் விட்டுறேன்னு சொல்கிறாங்களோ, முழுமையாக விட முடியலனாலும் வாயில் அறிக்கை பண்ணும்போது இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். நான் பரலோக ராஜ்யத்தை பிரதின்ற உரிமையில் அவங்க வந்து அறிக்கை பண்ணிட்டாங்க. ஸோ ஐ கிளைம் திஸ். டெவில் வெளியில் போனால் டெவில் ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். செயின்ட் பிரிஜெட்டான்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில் பிரிஜெட்டா, ஓகே, ஜெர்ட்ரூடான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2 பேரில் ஏதாவது ஒரு செயின்ட் இவங்க. செயின்ட் பிரிஜெட்டா இல்லை அல்லது செயின்ட் ஜெர்ட்ரூட். இவங்க வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி அவங்க சொல்கிறாங்க. ஒரு பாவத்தில் மூழ்கி போயிருக்கிற ஒரு மனிதன் கோயிலுக்குள்ளே வரான். மனசில் பயங்கர கஷ்டத்தோடு அழுதுகிட்டே வர்றார். ஆண்டவரே, நான் பெரிய பாவி, என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது அவருக்கு ஒரு பக்கம் மாதா வராங்க, இன்னொரு பக்கம் லூசிஃபர் வந்துட்டு இருக்கிறான். அப்போ லூசிஃபர் மாதாக்கிட்ட கிண்டல் பண்ணுறான். இத்தனை வருஷமாக நான் இவனை பாவத்தில் வச்சு என் கையில் வச்சுருக்கிறேன், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மாதா குவாய்ட்டா இந்த ஆள் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. கோயில் உள்ள வந்து அவர் தேம்பி தேம்பி அழுறார். அப்பவும் மாதா ஒன்றும் சொல்லலை. ஆனால் வாயை திறந்து ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது மாதா திரும்பி பார்க்குறாங்க. லூசிஃபர் துண்டை காணும் துணி காணும் வந்து ஓடி போயிடுறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம அறிக்கை பண்ணுவது மிக மிக முக்கியம். அந்த வார்த்தையை எப்போ அவன் டிக்ளேர் பண்ணுறானோ அடுத்த செகண்ட் அந்த வார்த்தையை வச்சு அவருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ ஒரு மனிதன் சில நேரத்தில் ஒரு சில இதை நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெலிவரன்ஸ் ஆகும். அப்போ இந்த சகோதரியை ஒரு 3 முறை இதை சொல்ல சொன்னேன். ஆண்டவரே, என்னுடைய கவலையெல்லாம் உங்களை விட்டுடுறேன், ஏன்னா நீங்கள் என் மேலே அக்கறையாக இருக்கிறீங்க. 3வது முறை சொல்லிட்டு அவங்க நானும் ஜெபிக்கவே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க சிஸ்டர்னா, கம்ப்ளீட்டாக அந்த பெயின் ஓடி போச்சு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? இறை வார்த்தையுடைய வல்லமை. அப்போ நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். இந்த ஆன்மீக உலகம் அல்லது கடவுளுடைய ஆட்சி, அந்த ஆட்சி முறை நமக்கு தெரிவது மிக மிக அவசியம். அந்த ஸ்டெப்ஸில் நம்ம போகும்போது விடுதலை ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை நாம் மிக எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஒருத்தர் பாவத்திலே பாவத்தில் பல வகை உண்டு. நான் சிம்பிளாக ஒரு ரெண்டு வகையாக சொல்கிறேன். ஒன்று, சிறிது காலம் ஒரு பாவத்தில் இருக்கிறது. ஒரு சில பாவங்கள் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்கிறது. நம்முடைய பாவம் செய்திருந்த பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாவம் நம்ம பல வருடங்களாக சொல்லக்கூடிய பாவங்கள் இருக்குது. அப்போ அது நமக்குள்ளாக ஒரு பெரிய அரணாக இருக்குதா இல்லையா? நிறைய பேர் தலையாட்டலாமா வேணும். இருக்கு. அடுத்த சீனில் ஒய்ஃப் வேற உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம தலையாட்டினா என்ன பார்த்துட்டு கேட்பாலோ? இல்ல, இருக்கு பிரதர். இருக்கு. சிஸ்டர், நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க சிஸ்டர். வெரி குட். ஓகே, நானும் சில பாவத்தை தொடர்ந்து சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் அப்படி ஜீசஸ் மாதிரி ஆயிடல. பட் முயற்சி செய்கிறோம். நிறைய இடத்துல நமக்கு வெற்றி கடவுள் கொடுத்துருக்கிறார். முழுமையான வெற்றியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது ஒரு சில பாவத்தை நம்ம ரொம்ப நாள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்னா என்ன ஆகிருக்கு? இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அரணாக மாறி இருக்குது. அது நமக்கு தெரியணும். ஒரு பெரிய கோட்டை நம்ம தலையில் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறோம் இந்த பாவத்தில் நம்ம விழுறதுக்கு. இதை வந்து நம்ம ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணி போயிடாது. கரெக்டா? அகெயின் நம்ம தொடர்ந்து இருக்கிற ஒரு பாவத்தில் வெளியே வர முடியல. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா ஒரே நாள் விடுதலை கொடுக்க மாட்டாரா? கொடுக்கலாம்னு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல 2005 கடவுளுக்குள்ள வரும்போது ஒரு பர்டிகுலர் பாவத்தை சொல்லி, ஆண்டவரே, இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை கொடுத்தா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக அழுது ஜெபம் பண்ணேன். நான் பாவ சேந்தனம் பண்ணி முடிச்ச அப்புறம் என்னுடைய மனசில் அந்த எண்ணமே இல்லாமல் போச்சு. பிரைஸ் தி லார்ட். கடவுளால் ஒரு நிமிடத்தில் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படி விடுதலை கொடுத்தா நிறைய நேரத்தில் நமக்கு பெருமை வந்துடும். ஒரு ப்ராப்ளம் ஓகே, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரே நாள் ஜீசஸ் விடுதலை கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? நமக்கு தலைகால் புரியாது. அதே பாவத்தில் இன்னொருத்தர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கு போய் எவ்வளோ பெருசாக கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு சின்ன விஷயமா இருந்ததா? இல்லை. கரெக்ட். ஒரு சில நேரத்தில் கடவுள் நம்ம ஜெபிச்ச உடனே ஒரு சில பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நமக்கு பெருமை வந்துடும். இன்னொன்று, அப்படி கொடுக்கும்போது நாம் இந்த பரலோக ராஜ்யத்துடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள மாட்டோம்.
ஆண்டோட்ட கேளுப்பா, ஆண்டு கொடுப்பார். நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? பாவத்திலிருந்து வெளியே வரமெல்லாம் கேளு, ஆண்டு கொடுப்பார். நல்லா அழுது கேளு, கொடுப்பார். நம்ம உண்மையான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள மறந்து போகிறோம். சில நேரத்தில் ஆண்டு விடுதலை கொடுப்பார். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவார்? நம்மளை இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண செல்றதுக்காக அந்த கிருபையை ஸ்லோவாக விலைக்கு நீயா சொந்த இறை வார்த்தையை நம்பி அதுலேருந்து வெளியில் வா நம்மளை அலோவ் பண்ணுவார். சரி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ட்ரைனிங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே ஒரு ஒரு பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல, அழுது ஜெபிக்கிறீங்க, உண்மையிலே தாகத்தோடு ஜெபிக்கிறீங்க, கடவுள் விடுதலை கொடுக்குறார். இப்போ என்ன ஆகுது? கடவுளுடைய கிருபை உங்களை தாங்குது. இப்போ ப்ரைடு வரும்போது கிருபை விலகி போயிடும். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போது ஒரு மனிதனுக்கு ப்ரைடு வருதோ கிருபை நம்மை விட்டு விலகி போகும். இன்னொன்று, கடவுள் நம்ம ஒரு போர் வீரனாக மாற்றுறதுக்கு ஸ்லோவாக நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார்? ஸ்லோவாக நம்மளை கீழே தோளில் தூக்கி வச்சிருக்கிற ஆடை கீழே இறக்கி விடுற மாதிரி நம்மளையும் கொஞ்சம் இறக்கி நீ ஃபைட் பண்ணுன்னுவார். அப்போ நமக்கு இறை இறை வார்த்தையை பயன்படுத்தி சண்டை போட தெரியலன்னா மறுபடியும் நம்ம அதே பாவத்தில் விழுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம குழந்தைய எப்பவுமே தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? ஓகே, 6 மாதம் குழந்தை தூக்கி வைக்கலாம், 1 வயசு குழந்தை தூக்கி வைக்கலாம். 10 வயசான பிறகு தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? 1 வயசு ஆச்சுன்னா கீழே இறக்கி, 1 வயசு இல்லை, 6 மாதத்துல கீழே இறக்கி விட்டு ஸ்லோவாக எந்திரிச்சு ஓடுறான்னு சொல்கிறோம். அதே போல் ஜீசஸ் என்ன பண்ணுவார்? நீ ஸ்லோவாக இந்த இறை வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொள்ளு, சண்டை போடு, ஃபைட் பண்ண ஒரு போர் வீரனாக நீ மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது ரொம்ப காலமாக ஒரு பாவத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிக நேரம் பண்ண வேண்டியது இருக்குமா, இருக்காதா? ஓகே, ஒரு பாவத்தில் எப்படி நம்ம ரொம்ப நாள் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம இதை ஏற்கனவே படித்து நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் பார்ப்பதின் வழியாக, கேட்பதின் வழியாக, உணர்வதின் வழியாக நமக்குள்ளே என்ன போகுது? இன்ஃபர்மேஷன் போகுது. ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி இன்ஃபர்மேஷன் வருது? நம்முடைய 5 சென்சஸ் மூலிமா நமக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா? நம்முடைய 5 சென்சஸ் மூலிமா நமக்குள்ளாக இன்ஃபர்மேஷன் இன்புட் வருது. ஒரு கம்ப்யூட்டரில் கீபோர்டு வழியாக, மவுஸ் வழியாக, இல்லை டச் ஸ்க்ரீன் வழியாக இன்புட் கொடுக்குற மாதிரி நமக்குள்ளாக எப்படி இன்புட் வருது? 5 சென்சஸ் வழியாக நமக்குள்ளாக இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் கடவுளுக்கு வார்த்தைக்கு உகந்ததாக இருந்தால் நம்முடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் என்னவாக இருக்குது? சரியான முறையில் இருக்கும். கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடானதாக வந்ததுன்னா என்ன ஆகுது? நம்முடைய ஃபீலிங்ஸ் ஃபஸ்ட், நம்ம திங்கிங் வில் பி டிஃப்ரெண்ட். இந்த வார்த்தை எதை கொடுக்குது? நம்முடைய சிந்தனையை கொடுக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக யோசித்து பதில் சொல்லணும். ஓகேங்களா? சின்ன எக்ஸசைஸ். உங்கள் வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்குது? ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ உங்கள் மைண்டில் எத்தனை ஜன்னல் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஒவ்வொரு ஜன்னலாக வந்ததா வரலையா? ஓகே, கரெக்டாக சொல்ல முடியாது. ஜன்னல் ஞாபகம் வந்ததில்லை, எங்கெங்கே இருக்குது ஜன்னல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணீங்கல்ல? 10 ஜன்னல் இருக்கு. 10. யார் அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னது? ஓ பிரதர், பிரதர் மேக்ஸ்ல சூப்பர் பிரதர். ஓகே, இப்போ நான் ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், ஆனால் திங்கிங், இமேஜினேஷன் எல்லாம் வருது இல்லையா? ஒவ்வொரு சேனல் நம்ம கண்ணுக்கு வருது. வார்த்தை நமக்கு சிந்தனையை கொடுக்குது, இமேஜினேஷனை கொடுக்குது. இந்த வார்த்தை தவறான வார்த்தையாக இருந்தால் என்ன ஆகும்? சிந்தனை, இமேஜினேஷன் தவறாகும். அடுத்து நம்முடைய உணர்வுகளும் அதில் வர ஃபீலிங்ஸும் தப்பான ஒரு ஃபீலிங்காக வர்றதுக்கு வரும். ஸோ வார்த்தை இமேஜினேஷனை கொடுக்குது, திங்கிங்கை கொடுக்குது. இந்த திங்கிங் நமக்கு எமோஷனை கொடுக்குது, உணர்வுகளை தூண்டுகிறது. இந்த உணர்வுகள் எப்படி இருக்குதோ அதை கொண்டு தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் இல்லையா? நம்முடைய முடிவு எடுப்பது இந்த உணர்வுகளோடு தான் முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா எதை பொறுத்து இருக்குது? நீங்கள் கேட்ட வார்த்தையை பொறுத்து இருக்குது. வார்த்தை சரியில்லாத வார்த்தை, இல்லை நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் சரியில்லாத இன்ஃபர்மேஷன்னா உங்களுடைய முடிவும் இறை வார்த்தைக்கு உகந்ததான ஒரு முடிவாக இல்லாமல் போயிடும். அப்போது முடிவு எடுத்தப்புறம் என்ன பண்ண நம்ம செயல்படுத்துகிறோம். சப்போஸ் நம்ம கேட்ட வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்து நம்ம செயல்படுத்துறது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்தால் பாவத்தில் போய் முடியுது. இது தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுது? ஸ்லோவாக இந்த பாவம் நம்முடைய கேரக்டராக மாறி போகுது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்த்தை இமேஜினேஷனை கொடுக்குது அல்லது திங்கிங்கை கொடுக்குது, சிந்தனையை கொடுக்குது. சிந்தனை நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிறது. உணர்வுகள் என்ன பண்ணுது? அந்த உணர்வுகளோடு நம்ம டெசிஷன் எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எடுத்தப்பறம் நம்ம செயல்படுத்துகிறோம். இப்போ இந்த செயல்படுத்துறது கரெக்டாக தப்பா, நல்ல கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததா இல்லையான்றது நம்ம கேட்குற வார்த்தையை பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு பாவத்தில் விழுறோன்னா நம்ம கேட்ட வார்த்தை அல்லது பார்த்த காட்சி தவறான ஒரு காட்சியாக இருக்கும்போது ஒரு பாவத்தில் போய் முடியுது. இதை தொடர்ந்து பண்ணும்போது தட் பிகம் அவர் கேரக்டர். அப்போ ஒரு சில பாவம் நம்மக்கிட்ட 30 வருஷம் 40 வருஷம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இதை நம்ம ருட்டீனாக பண்ண என்ன ஆகி போச்சு? இது பாவம் கிடையாது, நம்முடைய கேரக்டரை மாறி போகுது. அதனால தான் செயின்ட் தெரேசா ஆஃப் அவிலா, அவங்களெல்லாம் ஒரு ஃபேமஸ் செயின்ட், அவங்க அவங்களுடைய அருட்சகோதரிகளுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்கள் பாவம் உங்களுடைய குணமாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்னது? யுவர் சின் ஷுட் நாட் பிகம் யுவர் கேரக்டர். ஒரு பாவத்தில் விழுந்த உடனே அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உங்களுடைய கேரக்டரை மாறாது. கேரக்டராக மாறிடுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணணும். எப்படி ரீவைண்ட் பண்ணுறது? இப்போ பாவத்தில் என்ன ப்ராசஸில் போனீங்களோ அதே ப்ராசஸில் வேற ஒரு மாதிரி பண்ணணும். எப்படி நீங்கள் தவறான வார்த்தையை கேட்டு தவறான காட்சியை பார்த்து நீங்கள் பாவத்தில் விழுந்தீங்களோ, இப்போ என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை தொடர்ந்து கேட்கும்போது என்ன ஆகுது? நம்முடைய சிந்தனை இறை வார்த்தையை குறித்து தியானிக்கணும். இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் பரிசுத்த உணர்வுகளாக மாறுது. இப்போ நம்ம டெசிஷன் எடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ட்ரை பண்ணுறோம். சில நேரத்தில் ஃபெயில் ஆகும், சில நேரத்தில் கரெக்டாகும். மறுபடியும் என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை விதைக்கணும். இந்த ப்ராசஸை தொடர்ந்து செய்யும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மால் வெளிவர முடியும். இப்போ இதனுடைய நம்முடைய பங்கு இருக்கா இல்லையா? அதனால நான் ஜஸ்ட் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. இறை ஆட்சி என்பது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டது. ஒரு சில ப்ராசஸை பண்ணி ஆகணும். எப்படி ஒரு விதையை விதைச்சோம்னா நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், உரம் போடுறோம், வேற எதுவும் பறவைகள் கொத்திட்டு போகாத வரைக்கும் பாதுகாக்கிறோம். சில நேரத்தில் ஒரு கொடியாக இருந்தால் ஒரு குச்சி வச்சு அதை நட்டி நமக்கு அது சப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா? ஒரு கொடியாக இருந்ததுன்னா அதுக்கு பந்தல் போட்டு அது மேலே போட்டு விடுறோம். இதே போல் நாம் உள்ளத்தில் விதைக்கிற இந்த வார்த்தையை பத்திரமா பாதுகாப்பது மிக மிக அவசியம். அதே போல் ஒரு விதையை போட்ட உடனே முளைச்சிருதா? அதுக்கு ஒரு காலம் உண்டு இல்லையா? விதைப்பதற்கு ஒரு காலம், அறுப்பதற்கு ஒரு காலம். நடுவில் என்ன காலம்? அந்த விதை முளைச்சி அதை பத்திரமா பாதுகாத்து பூச்சி கீச்சி அடிக்காதப்படி நம்ம அதுக்கு பூச்சி மருந்து போடுறோம், உரம் போடுறோம். அதை பாதுகாக்கிற ஒரு காலம் இருக்குது. இந்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நான் விதைச்சிட்டேன் உடனே இப்போ அறுவடை பண்ணுவேன்னு சொல்லும்போது தேவையில்லாத களைகள் வரும் இல்லையா? விவசாயம் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். விதைச்சு அவங்க களை பிடுங்கிறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பாங்க, களை எடுக்கிறதுன்னு ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த களையெல்லாம் பிடுங்க வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது பூச்சிக்கு மருந்து அடிக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்போ உள்ளத்தில் விதைக்கின்ற இந்த விதை பத்திரமா பாதுகாப்பது மிக மிக அவசியம். எப்போ அவநம்பிக்கை ஒரு வார்த்தையை பேசுகிறோமோ என்ன ஆகுது? நம்ம விதைச்ச விதையை நம்மளே பிடுங்கி வெளியில் வச்சுற மாதிரி. அப்போ நம்ம வாயில் நாம் அறிக்கை எடுக்கிற வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை சொல்லக்கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமானு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் எப்படிங்க உடம்பு பரவாயில்லையா, இப்போ சரியாயிடுச்சா? இல்லைங்க வலிக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம விதைச்ச விதையை நம்மளே பிடுங்கி வெளியில் வச்சிட்டோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறேன் இன்னும் குணமாகலைன்னு சொன்னேன். என்ன ஆகி போகுது? நம்மளே விதைச்ச செடியை பிடுங்கி பார்த்துட்டு இன்னும் முளைக்கலன்னு சொல்லி மறுபடியும் மண்ணில் வச்சா அப்படி இருக்கும். செடி செத்து போகுமா? செடி உயிரோடு இருக்குமா? ஒரு 4 முறை பிடிங்கி வச்சிங்கன்னா செத்து போகுது. கரெக்ட்? அப்போ நம்ம அவநம்பிக்கையோடு நம்ம சொல்லும்போது இதை தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் பண்ணுறோம். இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது அது அந்த செடி நிச்சயமாக பலன் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். 30 வருடம் 40 வருடம் நம்ம ஒரு பாவத்தை செய்து கொண்டு ஒரு சில தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. திரும்பி அதை ரீவைண்ட் பண்ணுறது இட் வில் டேக் சம் டைம். அதுக்காக நீங்கள் 30 வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு நாள்லேயும் முடியலாம், 10 நாள்லேயும் முடியலாம். அவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக இருக்கணும் அவசியம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வார்த்தையை அறிக்கை பண்ணி அந்த வார்த்தையை நாம் நம்பும் பொழுது இதுலேருந்து இம்மிடியட்டாக வெளியில் வர முடியும்.
ஆனால் இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஓகே பிரதர், போதும் பிரதர், ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் தெரியுன்றீங்களா? தெரிஞ்சாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய சில கடமையாக இருக்குது. பிகாஸ் நமக்கு தெரியும், ஆனால் சில நேரத்தில் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடுறோம். எத்தனை பேர் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி சரி இது நடக்காதுன்னு சொல்லி விட்டுருக்குறீங்க? ஏதாவது ஒரு காரியத்துக்கு இறை வார்த்தை அறிக்கை செய்து கொஞ்ச நாள் கழிச்சு இது நடக்க மாட்டேங்குதுன்னு எத்தனை பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? ஒரே ஒரு பிரதர் தான் கை தூக்குறார். எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி வீரர்களாக இருக்கீங்க, பரவாயில்ல, குட். நான் நிறைய முறை விட்டுருக்கேன் அந்த மாதிரி. குறிப்பாக அந்த ஹீலிங் சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஒரு காலத்தில். அப்போது 3 முறை நான் ட்ரை பண்ணி 2 முறை ட்ரை பண்ணி 2 முறை பாதியில் ஒரு 4 மாதத்தில் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டேன். 3வது முறை ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு கரெக்டாக ஒழுங்காக அது பண்ணி முடிக்க முடிஞ்சுது. சரி, ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் ஏதோ ஒரு புதையலுக்காக 20 அடி 30 அடி ரொம்ப கஷ்டப்பட்டு தோன்றார். 30 அடி தோண்டி ஒன்றும் வரலன்னு உடனே கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, 1 அடி தோன்றாரு, அங்கே அந்த புதையல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போல் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், 2 மாதம் 3 மாதம் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருப்போம். ஆனால் மேபி இன்னொரு 2 நாள் ட்ரை பண்ணால் கிடச்சிருக்கலாம். அதனால் இந்த ப்ராசஸ் நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் சக்ஸஸ் நீங்கள் கண்ணில் பார்க்குற வரைக்கும் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏதாவது ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க? 1 2 3 பேர் தான் இங்கே பாவிகள், மற்ற எல்லாம் புனிதர்கள். வெரி குட். உண்மையிலேயே எனக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை சந்தோஷமாக இருக்குது, நிறைய புனிதர்கள் நம்ம குரூப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு ஹோலி லைஃப் வந்து இட் கிவ்ஸ் யூ ட்ரெமெண்டஸ் கான்ஃபிடென்ஸ். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? ஓகே ஓகே, ஒரு சிலர் ஒரு ஒரு பயங்கரமான நோயில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் ஓகே, இன்னொரு சின்ன ஒரு சஜஷன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு 5-6 பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யார் பெரிய எந்த பாவம் பெரிய பாவமோ அதை அட்டாக் பண்ணணும். கரெக்டாக? நமக்கு எதிராக ஒரு 5 பேர் வராங்க, அதில் ஒருத்தன் பயங்கர ஸ்ட்ராங்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் வீக்கான ஆள் அடிக்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், இருக்கிறதுல எவன் ஸ்ட்ராங் அவனை ஒரு போடு போட்டிங்கன்னா அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக துண்டை காணும் துணி காணும் ஓடும். பிரைஸ் தி லார்ட். நடக்குமா நடக்காதா? நமக்குள்ளே இருக்கிறது யாரு? ஜீசஸ் இல்லையா? அப்போ இந்த இறை வார்த்தையை கொண்டு நமக்குள்ளே இருக்கிற பெரிய பாவத்தை நம்ம ஃபஸ்ட்டு போராடி ஜெயிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துடும். மற்ற பாவங்கள்லாம் ஈஸியாக வெளியில் வர முடியும். ஆனால் அந்த நேரத்தில் பெருமை வந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில பாவத்தில் பல நாட்களாக கஷ்டப்பட்ட பாவத்திலேருந்து வெளியில் வரும்போது ஸ்லோவாக சாத்தான் பெருமையும் கொடுப்பான். நம்ம போய் நம்ம மூலியமாக ஒரு அற்புதம் பண்ணும்போது என்ன தெரியுமா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அதனால தான் இந்த அற்புதம் நடக்குதுன்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பான். இது யார் சொல்கிறது, சாத்தானா ஜீசஸா? சாத்தான். சாத்தான். எப்போ என்னுடைய பரிசுத்தத்தினால அங்கே அற்புதம் நடக்குதுன்னு நினைக்கிறோமோ நமக்குள்ள யார் உள்ள வருது, டேவில் டோர் பக்கத்தில் தான் அர்த்தம். நம்முடைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஊழியக்காரன் இல்லையா, கடவுளுடைய வேலைக்கு இப்போது ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்போது மைண்டில் இதை வச்சுக்கோங்க. எப்பவுமே ஜீசஸ் நம்மளை வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறார். இப்போது பிதாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரெப்ரசன்டேட்டிவாக போகிறோம். ஆனால் போகும்போது நம்ம ஒரு ஊழியக்காரன் தான், அதை மறந்துடக்கூடாது. யாருக்கு ஊழியக்காரன்? அங்கே நிற்கிற மக்கள் யாரு? உங்கள்கிட்ட ஜெபிக்க வர மக்கள் யாரு? கடவுளின் பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைங்க. அப்போ நீங்கள் யாருக்கு ஊழியம் பண்ண போறீங்க? கடவுளுக்கு. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஜமான் இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு வேலைக்காரனை அவருடைய பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்ண அனுப்புகிறார். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது. இதில் யார் பெரியவங்க அப்போ, நீங்களா வர்றவங்களா? வர மக்கள் புரியுதா? யார் ஊழியர் பெரியன்னு சொன்னது? ஓகே, நீங்க ஒரு இடத்துக்கு இப்போ ஜெபிக்க போறீங்க, அப்போ ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுங்க, அது வேற விஷயம்.
நீங்க ஊழியம் பண்ணும்போது நம்ம ஒரு வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? இயேசு கிறிஸ்து வேலைக்காரன். யாருக்கு ஊழியம் பண்ண போறோம்? அவருடைய பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்ண போறோம். கரெக்டா? ஒரு பணக்காரர் வீட்டில் நீங்க வேலை செய்றீங்க பிரதர். அவங்க பையனை போய் நீங்க ஒரு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்போ டிரைவருக்கு முக்கியத்துவமா அந்த குழந்தைக்கு முக்கியத்துவமா? குழந்தைக்கு தான் கொடுக்குறோம். குழந்தைக்கு. இதுதான் உண்மையிலே நடக்குது. நீங்க எப்போ ஊழியம் செய்ய போறீங்களோ, நீங்க வேலைக்காரன் டிரைவர், எஜமா இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைங்க தான் உங்ககிட்ட ஜெபிக்க வராங்க. இந்த மைண்ட் செட்ல நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் பெருமை வராது. அன்றைய உங்க பிள்ளைங்களுக்கு நான் ஊழியம் பண்ண போறேன்னு போகும்போது நம்ம நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உண்மையில அது அப்படிதான். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம போகணும். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் இப்படி ஊழியம் பண்ணனா உங்க மைண்டை ரினியூ பண்ணிக்கோங்க. we are going to serve the children of God and we are the servant. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பயனற்ற வேலைக்காரன் சொல்லிட்டு போன்றார். ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஊழியக்காரங்க சிலர் வந்து பயங்கர பெருமை வர்றதுக்கு காரணம் அதுதான். கடவுள் தம் மூலியமாக இப்போ ஜீசஸ்க்கு என்ன பண்ணணும்? தன்னுடைய பிள்ளைக்கு குணம் கொடுக்கணும். கரெக்ட்? கரெக்டா தப்பா? எஸ். வர்றது அவருடைய பிள்ளை, அவங்கள ஹீல் பண்றது ஜீசஸ் விரும்புறார். வர்றவங்களும் நோய் குணமாகணும் விரும்புறாங்க. ஆனா நீங்க போய் ஜெபிச்சு நோய் குணமாகலாம், நடுவில் யாரும் முட்டுக்கட்டையா நிக்கிறது? சாத்தான். சாத்தான யார் அது? சாத்தாலாம் கிடையாது, நம்ம தான் முட்டுக்கட்டையா நிக்கிறோம். நான் தான் நம்ம யாரு? வயதில் இருக்கிறேன். நான் தான் சொன்னீங்க. ஓகே, வெரி குட். see ஜீசஸ் want to heal everybody. இயேசு கிறிஸ்துவிடம் வந்த அனைவரையும் அவர் குணப்படுத்தினார். ஓகேயா? அப்போ அதே இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்போ வருகிற அனைவரும் குணமாகணும். குணமாகலைன்னா எங்கிட்ட ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்குது. ஊழியம் பண்றவங்க அப்படிதான் நினைக்கணும். அப்போ எங்கிட்ட என்ன பிளாக் இருக்குது அதை நான் சரி பண்ணணும். இயேசு கிறிஸ்து குணப்படுத்த விரும்புகிறார். வர்றவங்களும் குணமாகணும்னு விரும்புகிறாங்க. நம்மகிட்ட ஜெபிக்க வந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை போதும். இருந்தும் குணமாகலைன்னா பிரச்சனை எங்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நான் சரி பண்ணணும். என்னுடைய விசுவாசத்தை எங்கெங்க பிரச்சனை இருக்குதோ அதை நம்ம சரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வல்லமை பாயும். இந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம ஊழியம் பண்ண போகணும். தப்பை நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம வளர முடியும். நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறோம்? நம்முடைய தப்பை ஒத்துக்கிறது கிடையாது. மக்கள் மேலே குறை சொல்லிடும். அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்க மன்னிக்கலை, அவங்க பாரம்பரியத்தில் உள்ள பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுறோம்? நம்ம தட்டி கழிக்கிறோம். அது சரி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்? கடவுளுடைய வேலைக்காரன், அவருடைய பிள்ளைக்கு நம்ம ஊழியம் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ணுறோம், நடக்கலைன்னா எங்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவனோட பாதத்தில் உட்காந்து கேட்கணும், அன்று எங்கே நான் மிஸ்டேக் பண்ணேன். என்ன சொல்லிக் கொடுப்பார். இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு செய்ய முடியும். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட நம்ம குறை சொன்னால் நம்ம ஒரு காலத்துலேயும் வளர முடியாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? ஏற்றுக்கொள்ள முடியுதா? பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஒரு சில சகோதரர்களை போய் கேட்கும்போது, நான் ஜெபிக்கிறேன், ஒன்றும் அவங்க மக்கள் குணமாக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், மக்கள் மன்னிக்கல பிரதர், இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொன்னாங்க. ஜீசஸ் தன்னிடம் வந்த யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை. கரெக்ட்? தன்னிடம் ஜெபிக்க வந்த எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை கம்மியாக இருக்குப்பா, அதனால நீ உன் நம்பிக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லலை. எப்போது ஆண்டவர்கிட்ட வந்தால் குணமாகன்ற நம்பிக்கை இருந்து வந்தானோ அது போதும். அந்த நம்பிக்கை போதும். அதுக்கு மேலே நம்பிக்கை இருந்தால் அவன் நம்மகிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. அவனை குணப்படுத்திப்பான். கரெக்டா? அவன் வர்றவனுக்கு பர்ஃபெக்ட் நம்பிக்கை இருந்தால் எதுக்கு நம்மகிட்ட வரணும்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஹீல்டுனா அவனே ஹீல் ஆகிட்டு போயிடும். நம்மகிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜீசஸ்ட்ட வந்தால் ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணால் நம்ம குணமாகன்ற நம்பிக்கை இருந்து வந்தால் அந்த நம்பிக்கை போதும். அதே போல கடவுளுடைய வல்லமையை விட அவனுடைய பாவம் பெருசு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளின் வல்லமையை விட அந்த மனிதனுடைய பாவம் பெருசா? பைபிள் சொல்லுது, பாவம் பெரிய இடத்தில் கிருபை பொங்கி வழிந்ததுன்னு இருக்குது. உடைய பாவம் உலகத்தை விட பெரிய பாவம், உலகத்திலே பெரிய பாவமான ஆண்டுடைய கிருபை அதை விட பெருசுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது கடவுளுடைய வல்லமை ஒரு மனிதனை குணமாக்குறதுக்கு அவனுடைய பாவம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது. நம்ம மனசுல அப்படி நினைச்சுன்னா அது நம்ம தான் முட்டுக்கட்டை போடுறோம். யார் முட்டுக்கட்டை போடுறது? கடவுளுடைய வல்லமை செயல்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற பிளாக் தான். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்மை சரி செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனையை நாம் ரினியூ பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பாவம் இருந்ததுன்னா முதல்ல அந்த பாவத்தை நம்ம வேரோடு பிடுங்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல் படி இறை வார்த்தையை நாம் விதைக்க வேண்டும். பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வார்த்தையை விதைக்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டுக்கோம். ரோமர் 6:22 சொல்லலாம், 1 யோவான் 5:19 சொல்லலாம். இதெல்லாம் தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது ஸ்லோவா இந்த ப்ராசஸ் நடக்கும். வார்த்தையை கேட்குறோம், நம்புகிறோம், நம்முடைய திங்கிங் மாறுது, ஆக்ஷன் மாறுது. ஸ்லோவாக அது நம்முடைய கேரக்டராக மாறுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது நாம் இதிலிருந்து முற்றிலுமாக வெளியிலே வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே போல ஒவ்வொரு கலையும் நம்ம இருதயத்திலிருந்து பிடுங்கி போடணும். எல்லாம் கலத்தையும் பெரிய கலையெல்லாம் பிடுங்கி போட்ட அப்புறம் வில் கெட் a tremendous peace and joy. நிறைய பேருக்கு அந்த ஜாய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ள இன்னும் கலை இருக்கிறதுனால தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, ஒப்பு கொடுக்கலாமா கடவுள்கிட்ட? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதோ எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பல நேரங்களில் அப்பா பாவத்திலிருந்து வெளிவருவதற்காக நாங்கள் பல வகையான முயற்சிகளை செய்கிறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறோம், அப்பா ஜெபத்துக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், இறை வார்த்தையை படிக்கிறோம், அனைத்து காரியங்களையும் செய்து ஆண்டவரே நாங்கள் தோல்வியுற்ற பல நிலையில் பல மக்கள் வந்திருக்கிறார்கள். நானும் அதை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் உடைய இறை வார்த்தையை தொடர்ந்து கேட்கும் பொழுது, தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது, இந்த வார்த்தையை எங்கள் இதயத்தில் நாங்கள் ஊன்றும் பொழுது, இந்த வார்த்தை எங்களை அப்பா தூய்மையாக்கும், இந்த வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. யோவான் 15:3 நீர் கூறியிருப்பது போல, இதோ சீடர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்னுடைய வார்த்தையினால் என்று கூறினீரே. அந்த வார்த்தையை எங்கள் இதயத்தில் விதைப்பதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அறிக்கை செய்து அதை நம்பி அதை எங்கள் வாழ்வாக மாற்ற நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று அப்பா நீர் தொடர்ந்து சொல்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இடைவிடாமல் தினமும் எங்களுடைய இருதயத்தில் இந்த விதையை விதைக்க தகப்பனே அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். Give us that grace every day to sow the seed in our heart, my Lord, without fail. சோர்வுகள் எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து இறை வார்த்தையை அறிக்கை செய்து நாங்கள் கவனமாயிருக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையும் உடைய நாங்கள் விதைக்கின்ற வார்த்தைக்கு முரண்பாடாக எங்கள் வாயிலிருந்து வராதபடி ஆவியானவரே எங்கள் இதோ வாய்க்கு நீர் காவலாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சங்கீத ஆசிரியர் சொன்னது போல என்னுடைய வாய்க்கு நான் பூட்டு போட்டுக்கொண்டேன் என்று கூறுவது போல எங்களுக்கு எதிரிகள் முன்பாக நாங்கள் வாயை திறக்காமல் இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.